The bird is building a nest on the tree. பறவை மரத்தின் மேல் கூடு கட்டுகிறது. பக்ஷி, பக்ஷினா பேர்டு, பக்ஷி இல்லைனா சிடியா யூஸ் பண்ணிக்கலாம். பேடுனா ட்ரீ, மரத்தின் மீது அப்படின்னா பேடு, பர்னா மீது, கோன்சலானா நெஸ்ட். பனா ரஹா ஹே, கட்டுகிறது, உருவாக்குகிறது, அதுக்கெலாம் we can use the word banana. பனானாவை வந்து இப்படி எழுதுறவங்க பனா ரஹா ஹே, கட்டி கொண்டிருக்கிறது. ஓகே, ஸோ பக்ஷி பேடு பர் கோன்சலா பனா ரஹா ஹே. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இட் யூசஸ் ஸ்மால் ஸ்டிக்ஸ், அது வந்து குட்டி குச்சிகளை, அது சிறிய குச்சிகளை பயன்படுத்துகிறது. சோட்டி லக்கடியோங், சோட்டினா சிறிய, லக்கடியோங்னா குச்சிகள், லக்கடினா குச்சி, லக்கடியோங்னா ப்ளூரல், குச்சிகளை, அந்த சவுண்டுக்கு கோ யூஸ் பண்ணணும் ஹிந்தியில். லக்கடியோங் கோ உபயோக கர்த்தாக, உபயோகனா ஹிந்தியில் உபயோகனா யூஸ் பண்ணுறது. ஓகே, உபயோக கர்த்தாக பயன்படுத்துகிறது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், now the nest is ready to lay eggs. இப்போது கூடு முட்டையிடுவதற்கு தயாராக உள்ளது. இப்பொழுதுனா அப்புங்கிற வார்த்தை, கோன்சலானா நெஸ்ட், அண்டே தேனே கேலியே, அண்டே தேனானா முட்டையிடுதல். ஓகே, அண்டானா முட்டை, அண்டே தேனே கேலியே அதற்காக, முட்டையிடுவதற்காக அப்படின்னு இருக்கு. அண்டே தேனே கேலியே தயார் ஹே, தயார் ஹேனா ரெடியாக இருக்குது. கோன்சலா அண்டே தேனே கேலியே தயார் ஹே. தேங்க்யூ.